கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடியேட் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தங்களை தேவனுடைய நாம மகிமைக்கு என்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். தானியேல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்தியவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். ஹalleluya. சில குடும்பத்திலே பரிசுத்தவான்களுக்கு உதவி பண்ணிட்டு இருப்பாங்க. சில குடும்பத்துல சர்ச்சில் ஊழியம் பண்ணிட்டு இருப்பாங்க. சில குடும்பத்திலே சர்ச்சிலே ஊழியக்காரர்களுக்கு உதவி செய்து கொண்டிருப்பாங்க. மிஷினரிக்கு காணிக்கை அனுப்பிட்டு இருப்பாங்க. சுவிசேஷம் ஊழியம் பண்ணிட்டு இருப்பாங்க. எத்தனையோ விதமான ஊழியம் இருக்கு. இயேசுக்காக யாரெல்லாம் ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்குறாங்களோ அது கூட ஊழியம்தான். அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள். ஒரு தப்பான வழியில ஒருத்தன் நடந்து போயிட்டு இருக்கிறான். தம்பி, இந்த வழி தப்பு தம்பி, அப்படி போ, அப்படி போனா நீ கரெக்டா போயிடுவ அப்படிம்பாங்க. ஒரு 20 வருஷம் 30 வருஷம் முன்பாகலாம் பெரிய பெரிய ஆட்கள் அப்படிம்பாங்க, முதியோர் நிறைய ஆலோசனை கொடுப்பாங்க. ஆனா இப்போ காலம் கடைசியா இருக்கு. கெட்டு போற வாசல் விரிவாக திறக்கப்பட்டிருக்கு. இந்த கடைசி காலத்துல ஊழியம் பண்றது ஒரு கடினமான காரியம். ஏன்னா நிறைய குடும்பத்துல போய் சிக்கி கொள்றாங்க. ஊழியம் பண்றேன்னு போறாங்க, ஆனால் பல சூழ்நிலையிலே சிக்கி கொள்றாங்க. ஏன்னா ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு கள்ள ஓநாய்கள் வருது, பீறி கொண்டு போகுது. இப்படிப்பட்ட ஒரு உலகத்துல நம்ம வாழ்றோம். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவன் ஞானம் உள்ளவன் என்று நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் எழுதப்பட்டிருக்கு. ஞானவான்கள், ஞானம் உள்ளவன், ஆத்துமாக்களை யாரெல்லாம் ஆதாயப்படுத்திக் கொள்றாங்களோ அவங்கதான் ஞானம் உள்ளவன். அந்த ஞானம் உள்ளவன் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போல அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள். அநேகரை நீதிக்குட்படுத்துறவங்க தான் ஞானவான்கள். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி நம்ம யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, பரலோகத்துக்குள்ள போகணுமா? அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, யாராவது வழி தப்பி போயிட்டு இருக்கிறாங்களா? தப்பி போன மார்க்கத்துல இருந்து ஒரு ஆத்துமா திருப்புறோமா? அது மிகப்பெரிய ஆசீர்வாதம். யாக்கோபு 5:20 அழகா எழுதப்பட்டிருக்கு. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் அழிந்து போற ஆத்துமாக்களுக்காக சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. உங்க பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். தப்பி போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். ஏதோ ஒரு வழியில தப்பி போய் வேற மார்க்கத்துல போயிட்டு இருக்கிறாங்க, விக்கிர வழிபாடுல போயிட்டு இருக்கிறாங்க. அந்த பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். அவ இப்படிப்பட்ட சத்தியம்னா வேதத்துல நிறைய வசனம் இருக்கு. அதனால ஆவிக்குரிய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் போது அது நம்ம குடும்பத்துக்கு மாத்திரமல்ல, மறுமையிலுமே அது ஆசீர்வாதம் தான். அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் பிரகாசிப்பார்கள். அப்ப நம்ம பரலோகத்துக்குள்ள போகும்போது சும்மாலாம் போகக்கூடாது. ஆத்துமா ஆதாயம் பண்ணி பரலோகத்துக்கு கூட்டு போகணும். ஒரு பாவி மனம் திரும்பினால் மிகுந்த சந்தோஷம் என்று எழுதப்பட்டிருக்கு. எத்தனையோ கோடி ஜனங்கள் பாவத்திலே அக்கிரமத்திலே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவித்து இந்த ஆத்துமா மனம் திரும்பும் போது தேவன் சந்தோஷப்படுவார். காலம் கடைசியா இருக்கு. உங்க வீட்டுல எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாச்சா? குடும்பத்துல எல்லாரும் சுவிசேஷம் சொல்லியாச்சா? எல்லாரும் சர்ச்சைக்கு போறீங்களா? எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிறீங்களா? எல்லாரும் கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறீங்களா? எல்லாரும் மனம் திரும்பியாச்சா? எல்லாரும் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டாச்சா? எல்லாரும் பரிசுத்தமா வாழ்றீங்களா? எல்லாரும் நீதிமானா மாறியாச்சா? எல்லாரும் இயேசு கிறிஸ்துவினால் கழுவப்பட்டாச்சா? கர்த்தருக்காக வேறு பிரிக்கப்பட்ட ஜனமா இருக்கிறீங்களா? கர்த்தருடைய வருகையில காணப்படுறீங்களா? இப்படிலாம் நம்ம பல காரியங்கள் பார்க்கணும். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போல
அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில ஆத்தும ஆதாயம் பண்ணியிருக்கணும். ஆத்தும ஆதாயம் பண்றவங்க தான் ஞானம் உள்ளவங்க. இன்னைக்கு தனக்காக 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 சொத்து சேர்க்கறதுக்காக எத்தனை ஆத்துமா கொல்றாங்க தெரியுமா? பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று எழுதப்பட்டு, பணம் சம்பாதிக்கிறத அடுத்த ஆத்துமா கொன்றுதாங்க. எவ்வளவு பெரிய தண்டனை வரும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் ஞானவான்களா நடந்து கொள்ளணும். தீமையான கருத்தை வெறுத்தணும். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ற அளவுக்கு ஓட ஆரம்பிச்சிடணும். அவங்கதான் ஞானம் உள்ளவன். அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள், அநேகரை என்று எழுதப்பட்டு அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போல என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் பிரகாசிப்பார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம குடும்பம் இருந்துச்சுன்னா ஆசீர்வாதம். இந்த நாளுக்குள்ள வாக்கு தத்தங்களை நம்ம கேட்டோம். நம்ம வாழ்க்கையில நம்ம எப்படி வாழ போறோம் என்பதை நம்ம தான் யோசித்து பார்க்கணும். புதிய நாளுக்காக நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை இந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரம்ப்பா. இந்த நாளிலும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்த ஸ்தோத்திரம். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் பிரகாசிப்பார்கள் என்று பேசினீங்கப்பா. ஆத்துமா ஆதாயப்படுத்துகிற பிள்ளைகளாக நாங்கள் காணப்பட வேண்டும். அந்த கிருபை தாங்க. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. உங்க கிருபினால் நிரப்புங்க. உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளைக்கான கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய இரத்த கோட்டைகளை வேலை அடைத்து மூடி மறைத்து கர்த்தர் பாதுகாத்துள்ளுங்க. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் கர்த்தர் பாதுகாத்துள்ளுங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ அந்த குடும்பம் இயேசு கிறிஸ்து ரத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தாலே பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கப்படட்டும். உமக்கு பிரியமானபடி வாழ அர்ப்பணிக்கிறோம். எல்லாருடைய தேவைகளுக்கு அதை சந்திங்க. அவனுடைய கையின் கீழ் ஆசிரியங்க. அவனுடைய அப்பத்தின் தண்ணீர் ஆசிரியங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துங்களோ இந்த நாளிலும் 24 மணி நேரம் முன்னும் பின்னுமா தேவதோர் நிப்பாட்டி பாதுகாத்துள்ளுங்க. எல்லா காலத்திலும் கர்த்தர் கூட ஆசிரியங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். துதி கன மகிமையெல்லாம் ஒவ்வொருவருக்கும் செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரும் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தினம்தோறும் ஒரு வாக்குத்தத்தம் பேசுகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். என்னுடைய ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து விடுங்கள். அது மாத்திரமல்ல, 9363064181 நம்பருக்கு கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். தினமும் 1 நிமிடமாவது எங்களுடைய ஊழியருக்காக தொடர்ந்து ஜெபித்து விடுங்கள். இரவு நேரத்தில் 8 மணிக்கு ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.